அக்ஷய தீதி ஏன் கொண்டாடுறோன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எல்லாமே வியாபாரமயம். வியாபாரம் நல்லா ஆகணும். அதனால் சுபிக்ஷம் உண்டாகும், அது உண்டாகும், இது உண்டாகும் அப்படின்றதுனால தங்கத்தை விற்கிறதுக்கு அது சமீபமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தினம். முன்னாடிலாம் இல்லை. பட் அக்ஷய திருதியான்றது மேபி பழைய நாளாக இருக்கலாம். நமக்கு அதை பற்றி பெரிய கருத்து இல்லை. பட் அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ திங்க் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து கூட அதை ப்ரமோட் பண்ணாங்க ஒரு பீரியடில். சென்னை அண்ட் இந்தியா பார்த்திங்கன்னா கோல்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இந்த நல்ல நாள் ஆஸ்பீசிஸாக உங்களுக்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லும்போது அது ஜனங்க கிட்ட ஒரு பேச்சு எடுபடுது. அதனால தான் கொண்டாடுறோம். மற்றபடி வேறு எதுவும் பெரிய காரணங்கள் இல்லை. அக்ஷய தீதி அன்னைக்கு கோல்டு மட்டும்தான் வாங்கணுமா? வேறு எதுவும் இந்த சில்வரு டைமண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதா? சில்வரில் பெரிய மார்ஜின் கிடையாது, அதனால் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணுறதில்ல. டைமண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து அது வேல்யூவேஷன் ஜாஸ்தி. லேப் டைமண்ட் இருக்குது, நார்மல் டைமண்ட் இருக்குது. அது வந்து அது விற்கிறது அப்படின்னா அது கஷ்டம். கோல்டு பொறுத்தவரையிலும் எப்பயுமே வந்து கமோடிட்டியாக அது ஈஸியாக விற்கலாம், அடமானம் வைக்கலாம், இன்ஸ்டன்ட் கேஷ் அண்ட் கேரி, பில் இல்லாமலும் வாங்கலாம். அதனால் கோல்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கோல்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த அக்ஷய தீதிக்கு நீங்கள் ஏதாவது கோல்டு வாங்குற பிளான் இருக்கா உங்களுக்கு? பணம் யார்கிட்ட இருந்தாலும் எப்போ வேணால் கோல்டு வாங்கலாம். இஎம்ஐயில் போய் கோல்டு வாங்கணுன்றது செட் ஆகாது. சரி, அதாவது என்றைக்குமே வந்து ஒரு பொருள் வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும்போது தான் வாங்கணும். ஆனால் வேல்யூவேஷன் கூட இருக்கும்போது அது போய் நீங்கள் எதில் வாங்கினீங்கனாலும் அது இதுவாக இருக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ. அக்ஷய தீதி ஏன் கொண்டாடுறோன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அக்ஷய திருதிங்கிறது ஆக்சுவலாக அன்றைக்கி எது செஞ்சாலும் இட் வில் கெட் மல்டிப்ளைடு, வளரும் அப்படிங்கிறதுனால அது செய்கிறது ஒரு ஐதீகம். அதனால் செய்வாங்க. அக்ஷய தீதி அன்னைக்கு கோல்டு தான் வாங்கணுமா? வேறு எதுவும் வேறு எதுவும் காம்பவுண்ட் இந்த இது டைமண்ட்ஸு காரு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கக்கூடாதா? இல்லை, அந்த மாதிரி கோல்டு தான் வாங்கணுன்ட்டு எந்த இதுலேயும் கிடையாது. ஆக்சுவலாக சில்வர் வாங்குறது தான் பெஸ்ட்டு. சில்வர் வாங்கலாம். ஈவன் உப்பு மஞ்சள் இதுதான் மெயினாக வாங்கணும். அக்ஷய தீதிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? அக்ஷயம்ங்கிறது வளர்றது, திருதியைங்கிறது அந்த திதி. ஸோ அந்த மாதத்தில் அந்த அன்னைக்கு வரக்கூடியதுக்கு அக்ஷய திருதியைன்னு பேர். இந்த அக்ஷய தீதிக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இருக்கா? ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு நிறையா இருக்குது. மெயினாக வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. அது சங்கராச்சாரியார் வந்து அந்த கோல்டு மழை பொழிஞ்ச அந்த இன்சிடெண்ட் நடந்த அது சொல்லுவாங்க. இந்த அக்ஷய தீதிக்கு நீங்கள் ஏதாவது கோல்டு வாங்குற பிளானில் இருக்கீங்களா? இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். அண்ணா, அக்ஷய தீதி ஏன் கொண்டாடுறோன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது காலகாலமாக பின்பற்றுறது. இது நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தது. இது இப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேருன்றது வந்து நம்பிக்கை. அது இன்னும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த அக்ஷய தீதிக்கு நீங்கள் கோல்டு வாங்குற பிளான் இருக்கா? இல்லை, இப்போதைக்கு வருமானம் இல்லை. இருக்குது, ஆனால் வாங்குவேன். இப்போ இந்த வருஷம் வாங்கணும்னு தெரில, அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்குவேன். தங்கம் காசு தான் எப்போனா வாங்கலாம். இப்போதைக்கு நிலைமை சரியில்லை, ஆனால் நம்பிக்கை இருக்குது. அக்ஷய தீதி அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா? வேறு எதுவும் வாங்கக்கூடாதா? அக்ஷய தீதி ஆனால் தங்கம் மட்டும்தான் வாங்கணும், தங்கம் வாங்கணும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அது தவிர வேறு எதுவும் வாங்கக்கூடாதா? நம்ம இஷ்டம். நம்ம காசு தான் எதை வேணால் வாங்கலாம். பென்ஸ் கார் கூட வாங்கலாம், ஆடி காரை வாங்கலாம், எதை வேணால் வாங்கலாம். நம்ம இஷ்டம் தானே அது. தங்கம் வாங்கணும்னு சொல்கிற முன்னோர்கள் அன்றைக்கி ஏற்படுத்த இது அது நம்ம இஷ்டம். எது வேணால் வாங்கலாம். அது அக்ஷய தீதியாக வாங்கணும், என்றைக்கு வேணால் வாங்கலாம். நம்ம இஷ்டம் அது. அக்ஷய தீதிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? அவருக்கு தெரியல. சரி, ஓகே, நன்றி நன்றி. அக்ஷய தீதினா என்ன? அக்ஷய தீதி ஏன் கொண்டாடுறோன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அக்ஷய தீதி மக்களுக்கு நல்ல நாள். நல்ல நாளில் ஏதாவது பண்ணோம்னா, ஏதாவது பொருள் வாங்கினோம்னா அப்படின்ட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அது நகை கடையில் பிஸ்னஸ் ஆகிறதுக்கோசம் நகை அதிபர்கள்லாம் சேர்ந்து நகை வாங்குங்க அந்த நாளில் அப்படின்னு சொல்கிறதால மக்கள் எல்லாம் அதில் போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான், வேறு என்ன சொல்லணும். அக்ஷய தீதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமா? வேறு எதுவும் வாங்கக்கூடாதா? இல்லை, நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த நேரத்தில் தான் நடக்கும். முகூர்த்த நாளுன்றதால தங்கத்து மேலே தான் மக்களுக்கு ரொம்ப ஆர்வம். அது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. தங்கத்துக்கு வாங்குங்க வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த அக்ஷய தீதிக்கு நீங்கள் ஏதாவது கோல்டு வாங்குற பிளான் இருக்கா? எங்கே சார், எங்கள் வருமானமே பத்தலை. இதில் எங்கே சார், கேஸுக்கு போனால் க்யூவில் நான் 1 மணி நேரம் நிற்கணும். அதில் அப்படி தான் போதில்லை. இப்போ இதில் நகைலாம் நாங்கள் ஆசைப்பட முடியாது சார். இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு 1,30,000 கிட்ட இருக்குது. எங்கே நாங்கள் போய் வாங்க முடியாதெல்லாம். அது எல்லாம் இருக்கிற மக்களை ஏற்றிட்டு போய் சேஃப்டியாக எடுத்து விட்டால் போதும் எங்கள் வேலை. ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றி. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நகை கோசம் தான் அந்த அட்சய திதியே ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அட்சய திதியே தெரியாது யாருக்கும். அந்த நகையை சேல்ஸ் பண்ணுற காரணத்துக்கோசம் இப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அந்த நகை தான் முக்கியன்றதுனால அது அட்சய திதியை கொண்டுறாங்க. காசு இருக்கிறவங்க நகை, இல்லாதவங்க மஞ்சள் உப்பு மிளகு இதை தான் வைத்தியமாக பண்ணுறாங்க.
இதுதான் அட்சய திதின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அக்ஷய தீதிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? அதுதான் அந்த நகை கோசம்தான் அந்த அட்சய திதியே வந்தது. அந்த அட்சய திதினா அதான் அதிர்ஷ்டம் நகை, அது முன்னாடி வரும் அவ்வளோதான். அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு ஏதாவது புராண கதைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இருக்காது. இது நகைக்கு கோசம்தான் இது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்ததுன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்து அச்சய திதி இந்த நகை அதுவும் கண்டிப்பாக அன்றைக்கி நகை எடுக்கணும், இன்னும் லக்ஷ்மி சேருன்றாங்க. அது உண்மையாக போய், ஏன்னா அது கூட எனக்கு தெரியாது. ஓகேண்ணா, நன்றிண்ணா.